ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சாலிட்வொர்க்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறோம். சாலிட்வொர்க்ஸ் 2014 ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாலிட்வொர்க்ஸ் 2014 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன க்ரியேட் பண்ண போகிறோம்னா, ஒரு நியூ பார்ட் ஃபைல் வந்து எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜ் வந்து இந்த பார்ட் ஃபைல் தான் நம்ம இப்போ எப்படி பண்ணுறது சாலிட்வொர்க்ஸில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைலோட டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கு. அந்த பார்ட்டோட டைமென்ஷன்ஸ் அண்ட் ஐசோமெட்ரிக் வியூ ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேன் ஏன் நான் வச்சுருக்கேன்னாக்கா, ஸோ இது ஃப்ரண்ட் பிளேன், ரைட் பிளேன், டாப் பிளேன். ஸோ நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த பார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து எப்படி இருக்கும்ங்கிறத அந்த ஃப்ரண்ட் வியூவை தான் வந்து நீங்கள் ஸ்கெட்சாக பண்ணணும். ஸோ ரைட் பிளேனில் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிங்கனாக்கா இந்த பார்ட்டோட ரைட் வியூ வந்து நீங்கள் ஸ்கெட்சாக பண்ணணும். அதேமாதிரி டாப் பிளேனில் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டோட டாப் வியூ வந்து நீங்கள் ஸ்கெட்சாக பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நியூ பார்ட் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் இப்போ ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கேட்கும், ஃப்ரண்ட் பிளேனில் செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிங்களா, டாப் பிளேனா, ரைட் பிளேனா, எந்த பிளேனில் கிரியேட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இல்லைனாக்கா நீங்கள் என்ன பிளேனில் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணுமோ அந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்கெட்ச் கொடுக்கலாம். ஸோ நாம் போய் இந்த பார்ட்டோட ஃப்ரண்ட் பிளேன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான் வந்து இந்த பார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த ஸ்கெட்ச் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். லைன் இன்செர்ட் பண்ணிக்கிறேன், லைன் கமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ஆர்ஜின் கொண்டு வரேனாக்கா லைன் நான் ஸ்கெட்ச் ரூல் எடுத்துகிட்டு ஆர்ஜின் கொண்டு வரேனாக்கா ஹைலைட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் நான் கிளிக் பண்ணனாக்கா ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணாமல் நான் வெளியில் கிளிக் பண்ணனாக்கா அந்த ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் இருக்காது. ஸோ அகைன் வந்து நீங்கள் வந்து ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஸ்கெட்ச் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். நம்ம இப்போ லைன் கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்து டைமென்ஷன்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸ் அப்போவே என்ட்ரு பண்ணுறதுனால என்ட்ரு பண்ணலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன், ஹரிசாண்டல், வெர்டிக்கல் டைமென்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஹரிசாண்டல் டைமென்ஷன், வெர்டிக்கல் டைமென்ஷன் எடுத்திங்கன்னா ஹரிசாண்டல் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கும். வெர்டிக்கல் ஈவன் இதோட வெர்டிக்கல் லைனோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுக்காது. ஸோ 2 லைன்ஸோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் தான் கொடுக்கும். சேம் லைக் வெர்டிக்கல் டைமென்ஷனும். ஸோ வெர்டிக்கல் டைமென்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதோட வெர்டிக்கல் டைமென்ஷன் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ இந்த லைனோட வெர்டிக்கல் டைமென்ஷன் கொடுக்காது. ஸோ 2 லைன்ஸோட வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் டைமென்ஷன் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஹரிசாண்டல் டைமென்ஷன், வெர்டிக்கல் டைமென்ஷன் ரெண்டுமே கொடுக்கும். இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து டைமென்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா ஸ்கெட்ச் வந்து கலர்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கெட்ச் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டு. இப்போ இந்த டைமென்ஷன் இல்லைனாக்கா இந்த லைன் மட்டும் ப்ளூவில் இருக்கும். ஸோ இந்த ஒரு லைன் மட்டும் ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். அதுவே ஸ்கெட்ச் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா பிளாக் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின், இப்போ சேம் டைமென்ஷன் இப்போ ஆல்ரெடி 16 டைமென்ஷன் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அகெயின் இன்னொரு டைமென்ஷன் கொடுக்குறீங்கனாக்கா லைட் கலரில் இருக்கும். ஸோ கிரே கலரில் இருக்கும். ஸோ இது வந்து இதோட சாலிட்வொர்க்ஸோட கலர் கோடு, டிஃபால்ட் கலர் கோட். ஸோ 16 வந்து இப்போ இந்த ஸ்கெட்ச் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரெயின், பட் அகெயின் இன்னொரு டைமென்ஷன் இருக்கிறனால இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ங்கிறதுல அதனால் இது கிரே கலரில் இருக்கும். ஸோ இந்த ஓவர் கன்ஸ்ட்ரெயின் இந்த டைமென்ஷன் வந்து உங்களால் எடிட் பண்ண முடியாது.
பட் இந்த டைமென்ஷன் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இப்போ ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்கெட்ச் கம்ப்ளீட் பண்ணோன்னா ஃபியூச்சர் டூல் பார் போகிறோம். ஸோ ஃபியூச்சர் பாரில் வந்து என்னென்னு இருக்குன்னா எக்ஸ்ட்ரூட் பாஸ், எக்ஸ்ட்ரூட் கமாண்ட், ரிவால்வ் கமாண்ட், எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணுறது கட் கமாண்ட், லாஃப்டிங் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் போயிட்டு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் போனீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஸ்கெட்ச் ஏரியா எடுத்துக்கும். ஸோ எந்த ஏரியாவில் வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுக்கணுங்கிறத எடுத்துக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணல, ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரூட் செலக்ட் பண்ணிங்கனாக்கா ஸோ என்ன ஸ்கெட்சுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கெட்சை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னா ஸோ இது ஸ்கெட்ச் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறீங்கிறது இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பிளைண்ட்னா வந்து நார்மல் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கேட்கும். இல்லைனாக்கா இப்போ இன்னொரு வெர்டெக்ஸ் இருக்குனாக்கா நீங்கள் அப் டு வெர்டெக்ஸ் கொடுக்கலாம். இன்னொரு சர்ஃபேஸ் நீங்கள் ஆப்செட் பண்ணி கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதோட எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்கிறதா கொடுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அங்கே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு. இப்போ மிட் பிளேன் செலக்ட் பண்ணிங்கனாக்கா போத் சைடு அந்த நம்ம மிட் பிளேன் செலக்ட் பண்ணிங்கனாக்கா சென்டர் பிளேன் வச்சுட்டு இப்போ நீங்கள் F40 கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ பர் சைட் 20 டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும். நம்ம லைன் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் டைரக்ஷன் 2 இங்கே கீழே இருக்கிற டைரக்ஷன் 2 கிளிக் பண்ணிங்கனாக்கா இன்னொரு சைடும் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஸோ சிங்கிள் டைரக்ஷன் வேணுமா இல்லை டபுள் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லையும் வேணுமாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கெட்சுக்கு சிங்கிள் டைரக்ஷனில் போகிறோம். சிங்கிள் டைரக்ஷன் செலக்ட் பண்ணி 65 mm கொடுத்துருவோம். ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ ஸ்கெட்ச் இந்த ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். இந்த ஸ்கெட்ச் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வியூவோட இந்த 3D இந்த கேட் மாடலோட டாப் வியூ ஸ்கெட்ச் போகிறோம். இந்த டாப் வியூ ஸ்கெட்ச் நெக்ஸ்ட் இந்த ஸ்கெட்ச் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டாப் வியூ ஸ்கெட்ச்சுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா பிளேன் வந்து கேட்கும். நீங்கள் எந்த பிளேன் செலக்ட் பண்ணிங்கன்னு கேட்கும். நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன் அது ஏதாவது செலக்ட் பண்ணணுனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு விசிபிள் இல்லைனாக்கா இங்கே வந்து இந்த ட்ரீ வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன அந்த பிளேன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் பிளேன் டாப் பிளேன் செலக்ட் பண்ணிங்கனாக்கா அந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கெட்ச் போயிடும். அப்படி இல்லை நாம் இப்போ ஸ்கெட்ச் வந்து இந்த பிளேனில் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேன் செலக்ட் பண்ணாக்கா இந்த பிளேனில் வந்து இப்போ ஸ்கெட்ச் ஆர்ஜினாக இருக்கும். ஸோ இந்த பிளேனுக்கு வந்து ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணோன்னா பட் வந்து நார்மல் டு ஸ்கெட்ச் இல்லை. ஸோ அது வந்து கிளிக் போகிறோம்னாக்கா ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி ரைட் கிளிக் இங்கே நார்மல் டு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கெட்சோட நார்மல் வியூக்கு போயிடும். இப்போ இது வந்து இந்த ரெஃபரன்ஸ் லைனில் இது வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக அந்த பாயிண்ட் எல்லோ கலர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைனில் அந்த ஸ்கெட்ச் வந்து பாயிண்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து மூவ் ஆகாது. பட் இது வந்து எப்போதுமே ஒரு எக்ஸ்ட்ரூட் கமெண்டோ இல்லை கட் கமெண்டோ கொடுக்கறதுக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்கணும், க்ளோஸ்டு லூப் ஸ்கெட்ச் இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து க்ளோஸ்டு லூப் இல்லை. இந்த ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணி செலக்ட் செயினை செக் பண்ணாக்கா ஸோ இது வந்து க்ளோஸ்டு லூப் இல்லை. ஸோ இப்போ க்ளோஸ்டு லூப் இல்லாத ஸ்கெட்சுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ க்ளோஸ்டு லூப் இல்லாத ஸ்கெட்சுக்கு எந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்போம்.
ஸோ இப்போ இது செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சைடு வேணுமா இல்லை அந்த சைடு வேணுமாங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சைடு செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் கான்டாக்ட்ஸ்ங்கிற ஏரியாவில் ஸ்கெட்ச் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகிடும். இல்லைனாக்கா அந்த இதை இந்த பக்கம் வேணானாக்கா நீங்கள் கிளியர் செக்ஷன் கொடுத்துட்டு அந்த பக்கம் கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் ஸ்கெட்ச் வரும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிப்போம். ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணும்போது எப்போதுமே க்ளோஸ்டு லூப் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணிங்கன்னா எக்ஸல் கமெண்ட் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடி பார்த்தப்ப ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்டு லூப் இல்லை, க்ளோஸ்டு ஸ்கெட்ச் இல்லை. ஸோ இப்போ நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். க்ளோஸ்டு லூப் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் ஒரு லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் செலக்ட் செயின் காமிச்சிங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ்டு லூப் வந்து இதில் வந்து வரும். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து க்ளோஸ்ட் ஆகிட்டாங்கிறத இப்படி செக் பண்ணலாம். அதேமாதிரி இப்போ இந்த லைன் வந்து என்ன லைன் ஸ்கெட்சில் என்ன லைன் செலக்ட் பண்ணாலும் அந்த ஸ்கெட்சில் அந்த லைனில் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குங்கிறது இங்கே எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஸில் வரும். ஸோ இப்போ இந்த லைன் நமக்கு வெர்டிக்கல் வேணாம், சம் ஆங்கிளில் வேணும்னாக்கா ரைட் கிளிக் டெலீட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த லைன் வந்து ஆங்கிள் வேணும், என்ன ஆங்கிள் வேணுங்கிறத இங்கே வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லைன் எனக்கு வெர்டிக்கல் வேணும்னாக்கா செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்கலாங்கிறது கீழே வரும். ஸோ வெர்டிக்கல் கொடுத்துட்டோன்னே ஸ்கெட்ச் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸ்கெட்ச் ஸோ இந்த வியூ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளும் இந்த சாம்பரும் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அகெயின் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணோன்னா என்ன பிளேனில் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணணும்னு கேட்போம். ஸோ இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். நம்ம ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணோன்னே அதோட நார்மல் வியூ போகிறதுக்கு ஸ்கெட்ச் கிரியேட் கிளிக் பண்ணி இங்கே நார்மல் டூ அதுவும் கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் வியூ டூல் பார் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்ட் வியூஸ் வந்து என்னென்ன வியூஸ் வேணுங்கிறத நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நார்மல் டூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கெட்சுக்கு நார்மல் வியூ வந்துடும். ஆர்க் இப்போ இந்த சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன். இந்த சர்க்கிள் வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த அர்ஜென்டில் இந்த என்ட்ரி இந்த எக்ஸிஸ்டிங் என்ட்ரியில் இது இருக்கணும். இந்த எக்ஸிஸ்டிங் ரெஃபரன்ஸ் லைனில் இந்த பாயிண்ட் வந்து இதில் செலக்ட் பண்ண இந்த பாயிண்ட் வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ரெஃபரன்ஸ் லைனில் கோஇன்சிடென்ட் ஆகிருக்கணும். ஸோ அந்த கமெண்ட் அது எப்படி கொடுக்க போகிறோம்னாக்கா இந்த என்ன ரெஃபரன்ஸ் வேணுமோ அந்த ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த எட்ஜுக்கும்
இந்த பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீன் என்ன ரிலேஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோங்கிறது இந்த கீழே கேட்போம். ஸோ என்னென்ன ரிலேஷன்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ இப்போ நீங்கள் மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த எட்ஜோட மிட் பாயிண்டில் இந்த பாயிண்ட் போயிட்டு கோயின்சிடென்ட் ஆகிடும். இல்லை ஜஸ்ட் கோயின்சிடென்ட் மட்டும் போதும்னாக்கா இப்போ கோயின்சிடென்ட் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் எட்ஜில் கோயின்சிடென்ட் ஆகிடுது. இது வந்து இப்போ மூவ் ஆகும். அதையே நான் இந்த பாயிண்ட்டையும் எட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் மிட் பாயிண்ட் கொடுத்தேனாக்கா ஸோ இந்த எட்ஜோட மிட் பாயிண்டில் இந்த பாயிண்ட் வந்து செலக்ட் ஆகிடும், கோயின்சிடென்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இதோட ரேடியஸ் வருது, என்ன சர்க்கிளோட ரேடியஸ் வந்து வருது. இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிளோட ரேடியஸ் கொடுத்தாச்சு. இப்போ இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து டயமீட்டர் சிம்பிள் கொடுக்கணுன்னாக்கா டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்போ இந்த டைமென்ஷன் ரேடியஸ் வந்து டயமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா டைமென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கீழே வந்தாக்க டிஸ்பிளே ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளே ஆஸ் டயமீட்டர். ஸோ டிஸ்பிளே ஆஸ் டயமீட்டர் கொடுத்தீங்கன்னா இது வந்து டயமீட்டரில் வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டயமீட்டர் வேணுங்கிறது நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் பார்த்துருந்தோம். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரூட் கட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் மேலே ஃபியூச்சர் பாரில் எக்ஸ்ட்ரூட் கட் இங்கே இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணோன்னா அதோட க்ளோஸ்டு லூப் எது வந்து க்ளோஸ்டு லூப்பாக இருக்கோ அந்த ஏரியா வந்து அந்த சாலிட்வொர்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கட் கொடுக்குறீங்கிறத செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கட் கொடுக்குறதுங்கிறத செலக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா அப் டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப் டு நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வரைக்கும் கட் ஆகிருக்கும், கட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் கொடுக்க போகிறோம். இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் இந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போயும் கொடுக்கலாம். இல்லைனா சாம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சாம்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூச்சர் பாரில் சாம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சாம்பர் வந்து பை டிஃபால்ட் வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவல் ஆங்கிள் தான் இருக்கும். ஸோ 45 டிகிரி ஈக்குவல் 10 டிஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் இருக்கும். ஸோ 10 டிகிரி அண்ட் 10 mm அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கும். ஸோ இதில் வந்து நாம் வந்து வேரியபிள் ஆங்கிள் கொடுத்து பார்க்குறோம். 30 டிகிரி, டிஸ்டன்ஸ் வந்து 28. ஸோ இப்போ வந்து இங்கே 28 30 டிகிரி, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 28, இங்கேருந்து 60 டிகிரி எடுத்துக்குது. ஸோ இல்லை எனக்கு ஹரிசானல் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னாக்கா இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 28 டிகிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ எந்த சைடு வந்து உங்களுக்கு ஆங்கிள் வேணுங்கிறது, எந்த சைடு டிஸ்டன்ஸ் வேணுங்கிறத நீங்கள் இதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
டிகிரி கொடுக்குறேன். சாம்பிள் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லாட். இந்த ஸ்லாட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்குறோம். சேம் ஸ்கெட்ச் போய்ட்டு கிளிக் பண்ணுங்க, பிளேன் கேட்கும். ஸோ பிளேன் செலக்ட் பண்ணுறீங்க. நார்மல் டு ஸ்கெட்ச், ஸ்ட்ரைட் ஸ்லாட். ஸோ நான் ஸ்லாட் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்லாட்டோட டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லாட்டோட டைமென்ஷன்ஸ் சென்டர் டு சென்டர் எடுத்துருக்கு. சென்டர் டு சென்டர் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இல்லை எனக்கு இந்த எட்ஜ்லேருந்து டேஞ்சன்ட்லேருந்து இந்த சர்க்கிள் டேஞ்சன்ட் வரைக்கும் டைமென்ஷன் வேணும்னாக்கா செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்லாட் டைப் எந்த மாதிரி ஸ்லாட் டைப் வேணும், இந்த ஸ்லாட் டைப் கொடுத்தீங்கன்னா ஸோ எட்ஜ் டு எட்ஜ் வந்துடும். இந்த ஸ்லாட் டைப் கொடுத்தீங்கன்னா சென்டர் டு சென்டர் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லாட் கமெண்ட் வந்து நான் ஆட் பண்ணது. டைமென்ஷன் இப்போ டைமென்ஷன் வந்து சென்டர் டு எட்ஜ் வேணும்னாக்கா டிஃபால்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணினா வந்துடும். இல்லை எனக்கு எட்ஜிலேருந்து இந்த ஸ்லாட்டோட எட்ஜுக்கு டைமென்ஷன் வேணும்னாக்கா ட்ராக் பண்ணி அந்த பாயிண்டில் கொண்டு போனீங்கன்னா கேட்கும். ஸோ மிட் பாயிண்ட் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டைமென்ஷன் வந்துடும். ஸோ இதில் பிளைண்ட் வந்து டிஸ்டன்ஸ் 53 இருக்குது. பை டிஃபால்ட் நீங்கள் வந்து அப் டு நெக்ஸ்ட் போட்டிங்கன்னா ஸோ அப் டு நெக்ஸ்ட் வரையும் ஸ்லாட் கட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபில்லட். ஃபில்லட் இமேஜ் டைமென்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்பில் பார்த்த 3D மாடல் வந்து டெவலப் பண்ணியாச்சு. இது வந்து சாம்பர் கொடுத்துருக்காங்க, நம்மளும் சாம்பரை கொடுப்போம். டிகிரி ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு இந்த கேட் மாடல். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம இதுக்கு எப்படி 2D ட்ராயிங் பண்ணுறதுங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி 2D ட்ராயிங் பண்ணுறதுங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வந்து இந்த கேட் மாடலோட ட்ரீ இது.